ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் டே 1 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் தலாஸ் டீம் இந்த டே 1க்கான ஆப்ஷனில் 2 தரமான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம பவன் ஷெராவத் அண்ட் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இந்த 2 பேத்தையுமே எடுத்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது 2 பேத்தில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஒன்று அர்ஜுன் தேஷ்வால் எடுப்பாங்க, இல்லை பவன் ஷெராவத் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா நவீன், நம்ம தேவாங்க் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 2 பேத்தையுமே தூக்கிட்டு வந்திருக்காங்க தமிழ் தலாஸ் டீம். நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷனில் பவன் ஷெராவத் அண்ட் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இந்த 2 பிளேயரையுமே நம்ம டீமுக்காக எடுத்திருக்காங்க. சத்தியமாக தமிழ் தலாஸ் டீம் இந்த 2 பேத்தையும் ஒன்று எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஒன்று பவன் ஷெராவத் எடுப்பாங்க, இல்லை அர்ஜுன் தேஷ்வால் எடுப்பாங்க. இந்த 2 பிளேயரையுமே சேர்த்து எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தர் தான்ப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் தமிழ் தலாஸ் டீம் இங்கே 2 பிளேயரையுமே எடுத்திருக்காங்க. அதுவும் 2 கோடிக்கு உள்ளேயே இந்த 2 பிளேயரையும் எடுத்து முடிச்சிருக்காங்க. பவன் ஷெராவத்தை வெறும் 59 லட்சத்துக்கே தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வாலை 1 கோடியே 40 லட்சத்துக்கே தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பிளேயருமே வெறித்தனமான பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஒருத்தான பிக்கும் கூட. இவங்களை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அர்ஜுன் தேஷ்வால் கடந்த 4-5 சீசனாகவே கன்சிஸ்டண்ட்டாக 250க்கும் மேற்பட்ட பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டு வராரு. இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த 2 பிளேயர்ஸையுமே தமிழ் தலாஸ் டீம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்க்கு எடுத்திருக்காங்க. பவன் ஷெராவத்தெல்லாம் வெறும் 59 லட்சத்துக்கு தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே வெறித்தனமான பிக். இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா பவன் ஷெராவத் பயங்கரமான வேலைக்கு போயிருக்காரு. ப்ரோ கபடி சீசன் 9க்கான ஆப்ஷனில் 2 கோடியே 26 லட்சம் பேர் இருந்தார். அப்போ நம்ம டீம் தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ கபடி சீசன் 10க்கான ஆப்ஷனில் 2 கோடியே 60 லட்சம் பேர் இருந்தார். அண்ட் அடுத்ததாக ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆப்ஷன்லையும் அதிக விலைக்கு போயிருந்தார். அதாவது 1 கோடியே 76 லட்சத்துக்கு போயிருந்தார். ஸோ இப்படி ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனில் தொடர்ந்து 1.5 கோடிக்கும் மேலே போய்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் பவன் ஷெராவத். தன் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸையும் ப்ரோ கபடி லீக்கில் அவர் கொடுத்துருக்காரு. பர்தீப் நர்வாலுக்கு அடுத்து ப்ரோ கபடியில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர்னா அது கண்டிப்பாக நம்ம பவன் ஷெராவத் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பவனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. போன சீசனும் அவர் இன்ஜுரி காரணமாக ஒரு சில மேட்சஸை மிஸ் பண்ணியிருந்தார். பட் இந்த சீசன் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. நிறையவே மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணுவார். அண்ட் பவனை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது மேட்சஸில் அவர் சொதப்புறது கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் ஆகுது அவர்கிட்ட இருந்து வந்துடுது. அதுதான் இங்கே ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த பீக் பவனை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். அந்த 350 பாயிண்ட்லாம் எடுக்க முடியுமானா அது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் இருந்தாலும் பவன் ஷெராவத்தால் ரொம்ப ஈஸியாக ஃபுல் மேட்சஸும் ப்ளே பண்ணார்னா ஒரு 200 பாயிண்ட்ல இருந்து அதுக்கு மேலேயே அசால்ட்டாக எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பவன் கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அவரால் ரைடிங்கில் மட்டும் இல்லை டிஃபென்ஸ்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டீமில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயங்கரமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்து டீமுக்கு ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே பவன் ஷெராவத் மட்டும் கிடையாது. அவர் கூட சேர்ந்து அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நரேந்தர் கண்டோலா இருக்கார், மோயின் ஷபாகி இருக்கார், விஷால் சேகல் இருக்கார், ஹிமான்ஷு யாதவ் இருக்காங்க. ஸோ பக்காவான பேக்கப் பிளேயர்ஸ். அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையவே பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பவனுக்கு ப்ரெஷர் கிடையாது. போன சீசன் தெலுங்கு டைட்டன் டீமில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அவர் கூட சேர்ந்து நிறையவே பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு விஜய் மாலிக், ஆஷிஷ் நர்வால், நம்ம சஞ்சீவி இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பவனுமே சேர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இங்கே அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், நரேந்தர் இருக்கார். ஸோ அவர் கூட சேர்ந்து கண்டிப்பாக பவனுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஒரு மினிமம் கேரண்டி பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணிட்டார்னா அப்படி கம்மியாக ப்ளே பண்ணாரும் பிரச்சனை கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியான ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை அவரால் டெலிவர் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில வருஷமாக ப்ரோ கபடியோட நம்பர் 1 ரைடராக இருந்திருக்காரு. அதாவது தொடர்ந்து அதிகமான பாயிண்டை ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு அர்ஜுன் தேஷ்வால். போன சீசன் மட்டும்தான் தேவாங்க் நம்பர் 1 ரைடராக இருந்தார். பட் அதுக்கு முன்னாடி 3 சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்பர் 1 பிளேயராக இருந்தார். அண்ட் பிகேஎல் சீசன் 9ல் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்கு ட்ராஃபியுமே வாங்கி கொடுத்துருந்தாரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அர்ஜுன் தேஷ்வால். தொடர்ந்து 4 சீசனை 200க்கும் மேற்பட்ட பாயிண்டை கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு அர்ஜுன் தேஷ்வால். ஸோ அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலான பிக். 1 கோடியே 40 லட்சத்துக்கு அவர் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த விலைக்கு ஒரு ஒருத்தான பை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. அர்ஜுன் தேஷ்வால்லாம் எப்படியோ 2 கோடிக்கு மேலே போயிடுவார். தமிழ் தலாஸ் டீமுக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் 2 பேத்தையுமே தமிழ் தலாஸ் டீம் தூக்கியிருக்காங்க. அதாவது அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெராவத் இந்த 2 பேத்தையும் 2 கோடிக்குள்ளே எடுத்ததெல்லாம் வெறித்தனமான விஷயம். போன சீசன் வெறும் சச்சின் தன்வரை மட்டும் நம்ம 2 கோடியே 15 லட்சத்துக்கு எடுத்திருந்தோம். பட் இந்த சீசன் அதை விட கம்மியான அமௌண்ட்க்கு 2 தரமான பிளேயர் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக சொல்லலாம் சச்சினை விட அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெராவத் இந்த 2 பிளேயருமே பெட்டரான பிளேயர்னு. அண்ட் அதே சமயம் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இந்த 2 விதத்தில் யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது. யாராவது ஒருத்தராவது ப்ளே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அவர் கூட சேர்ந்து நரேந்தரமே ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு தரமான ரைடிங் யூனிட்டாக இப்போ இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் அது போக நரேந்தர் கண்டோலா அண்ட் அது போக பவன் ஷெராவத் இந்த ஒரு காம்போ எப்படி இருக்கும். வெறித்தனமான காம்போவாக இருக்க போகுது இந்த சீசன்.
அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு ஹிமான்ஷ் யாதவ் பேக்கப்க்கு இருப்பார். அண்ட் அது போக விஷால் சேகல் இருக்கார். அண்ட் நம்ம மொயின் ஷஃபாகியுமே பேக்கப்க்கு இருக்கார். ஸோ 3 பிளேயர்ஸ் தரமான பிளேயர் இவங்களுக்கு பேக்கப்பாகவும் இருக்காங்க. அண்ட் இது போகவும் 3 NYP சைனிங்கில் எடுக்கப்பட்ட பிளேயர் இருக்காங்களே, அவங்களையும் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். அபிராஜ் பவார், ரோஹித் பென்னிவால் அண்ட் யோகேஷ் யாதவ் இந்த 3 பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ். தமிழ் தலாஸ் டீமோட ஸ்கவுட்டிங் கீழே இருந்து வந்திருக்காங்க. தமிழ் தலாஸ் டீமோட ஸ்கவுட்டிங் எப்போதுமே பிரமாதமாக இருந்திருக்கு. இந்த ஸ்கவுட்டிங் கீழே இருந்து வந்தவர் தான் நம்ம நரேந்தர் கொண்டோலா, சாகர் ராத்தி, சாகில் குல்லியா, அபிஷேக், மோஹித் அண்ட் இன்னும் நிறையவே பிளேயர்ஸ் இப்போ வெளியே போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பவானி ராஜ்புட்டும் இங்கேருந்து வந்தவர் தான். ஸோ இப்படி நிறையவே பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் எடுத்து வளர்த்து விட்டுருக்காங்க. அண்ட் எல்லா சீசனும் இந்த NYPலேருந்து வந்தவங்க நல்லாவே ப்ரூவ் பண்ணி பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. இந்த சீசனும் நம்பிக்கை இருக்குது. அபிராஜ் பவர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே நல்ல பிளேயர். பட் கண்டிப்பாக இந்த சீசன் அவங்களுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா அங்கே நரேந்தர் கொண்டோலாவுக்கு எப்படி சான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதாவது அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், பவன் இருக்கார், நரேந்தர் இருக்கார். இந்த 3 பிளேயருமே மெயின் பிளேயர். இதில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அந்த இடத்த தூக்கிட்டு நம்ம மோயின் ஷஃபாகியோ இல்லை விஷால் சேகலையோ அவங்க அதிகமாக ட்ரை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு பல்கான ஒரு 6 ரைடர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த NYP பிளேயர்ஸ்க்கு இந்த சீசன் பெருசாக சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் இன்ஜுரி மாதிரி கொஞ்சம் இக்கட்டான சிச்சுவேஷன். போன சீசன் வந்த மாதிரி 18 பிளேயரில் 10 பிளேயரில் இன்ஜுரி ஆனாலும் இந்த சீசன் பிரச்சனை கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் இருக்குது நம்ம டீம் கிட்ட இப்போ ரைடிங்கில். ஸோ தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் தரமான பிக், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த ரைடர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் அர்ஜுன் தேஷ்வால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பவன் ஷெராவத் இருக்கும்போது எதுக்கு அர்ஜுன் தேஷ்வாலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கான பதில், பவன் ஷெராவத்துக்கு ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் உண்மை என்னென்னா பவன் ஷெராவத் இப்போ முன்ன மாதிரியான ஃபார்மில் கிடையாது. இதுக்கு முன்னாடி மாதிரி அவரை 100% நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்குது. அவரால் ஒரு 70 to 80% நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அந்த 20% மேபி அவர் சைட்லேருந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவே கூட அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான ஒரு பிளேயர் சேர்றப்ப அங்கே பிரச்சனையே கிடையாது. இங்கே 3 பிளேயருமே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னா சொல்ல போகிறோம். கண்டிப்பாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை 3 பேருமே கொடுக்க போகிறாங்க. பட் ஒரு வேளை எப்போ வேணால் எப்படி வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ப்ரோ கபடி சீசனே நடந்த மாதிரி இங்கே யாருக்காவது இன்ஜுரியும் ஏற்படலாம். அங்கே இந்த 2 பிளேயருமே இருந்து, அதாவது அர்ஜுன் தேஷ்வாலை எடுக்காமல் நரேந்தர் கொண்டோலா அண்ட் நம்ம பவன் ஷெராவத் இந்த 2 பிளேயருமே இருந்து 2 பேருமே சொதப்பினாலும் ப்ரோ கபடி சீசன் லெவலில் நடந்த மாதிரியே நடக்கும். அதாவது போன சீசனில் சச்சின் அண்ட் நரேந்தர் இந்த 2 பிளேயருமே இருந்தாங்க. 2 பேருமே சேர்த்து சொதப்பிட்டாங்க. அப்போ டீமில் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்கள் நிறையவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தான் தமிழ் தலாஸ் டீம் இப்படி அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெராவத் இந்த 2 பிளேயருக்குமே போயிருக்காங்க. ஸோ அதே சமயம் போன சீசன் நரேந்தருக்குமே கொஞ்சம் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ நம்ம நிறையவே விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் 2 பிளேயர்ஸையும் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பிளேயர்ஸையும் எடுத்ததில் தப்பே கிடையாது. ஒருவேளை தமிழ் தலாஸ் டீம் 2 பேரையுமே 1.25 கோடி 1.5 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்கன்னா நம்ம தப்புன்னு சொல்லலாம். பட் ஒரு பிளேயர் 59 லட்சத்துக்கும் இன்னொரு பிளேயர் 1,40,00,000 தான் எடுத்திருக்காங்க. மொத்தமாகவே 2 கோடிக்கு 2 பிளேயர் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பிக் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறையவே கவர் பிளேயர்ஸ் பக்கம் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் கவர்ஸில் பெருசாக ஆப்ஷனே கிடையாது. தீபக் அண்ட் சஞ்சய் அந்த 2 பிளேயர் தான் இருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம அவ்வளோ அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்தோன்னா அவங்க மேபி சொதப்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தமிழ் தலாஸ் டீம் எடுக்கிற டிசிஷன் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டிசிஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த 2 ஜாம்பவான் பிளேயர்ஸும் சேர்ந்து தமிழ் தலாஸ் டீமுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு. 2 இல்லை 3. இந்த 2 பிளேயர்ஸ் வந்தோடனே நம்ம நரேந்தரை கொஞ்சம் மறந்துக்கிட்டே இருக்கும். பட் அவரும் இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தமிழ் தலாஸ் டீம் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க.